நேற்றும் என்று மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இப்பொழுதும் பிள்ளைகள் பாடுகின்ற ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டு பின்பதாக நாம் செய்திக்குள்ளே செல்வோம். ஒரு அழகான சிலுவை பாடலை நாம் பாட கேட்டோம். பாடின பிள்ளைகளை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். சரி, நாம் சிலுவையை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து வருகின்றோம். சிலுவையை மேன்மைப்படுத்துவது என்றால் நாம் சிலுவையை சுமப்பது, அனுதினமும் சுமப்பது, அதை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவது என்று சொல்லி பார்த்தோம். அப்படி என்று சொன்ன இந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து அந்த சிலுவையின் மூலமாக பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் செய்து காட்டின கற்றுக் கொடுத்த காரியங்கள் சிலுவையின் அடையாளமாக மாறினது. ஆக இந்த சிலுவை என்றால் அதற்கு ஒரு அடையாளங்கள் உண்டு என்று சொல்லி பார்த்தோம். சிலுவை என்றால் துன்பம், மரணம், அவமானம், பரிகாசம், ஒதுக்கி தள்ளுதல் மற்றும் சுயத்தை வெறுத்தல் என்று சொல்லி 6 அடையாளங்களை நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்ததினாலே அதை நாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். சரி, இந்த நாளிலும் கூட அப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது இது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி, சிலுவை என்றாலே ஒரு போராட்டம் என்று சொல்லி சொல்லுகின்றார்களே, அது என்ன என்று சொல்லி இந்த நாளிலே பார்க்க போகின்றோம். ஆண்டவர் சிலுவையில் என்ன போராட்டத்தை போராடினார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார். அவர் சிலுவையிலே போராடும் நிமித்தமாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். அவருடைய போராட்டமே அந்த சிலுவையிலே தன் முழு சரீரத்தின் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்காக அவர் சிந்தி அவர் பலியானார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைத்திருக்கிறது? ஒருவன்றாக நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய இரத்தம் உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. அதற்காகத்தான் அந்த போராட்டம் ஆண்டவருக்கு. வேதவசனம் சொல்லுகிற ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று சொல்லி எப்படி நாம் சொல்லுகின்றோம்? ஒரு காலத்திலே ஆதாம் ஏவாள் தோட்டத்திலே அழகாக அவர்கள் குடியமர்த்தப்பட்டு தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். 3வது நபரின் தலையீடு அங்கு சர்ப்பம் வந்த பொழுது அவர்கள் ஆண்டவர் விட்டு தூர போனார்கள். ஒரு கட்டத்திலே அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்படுகின்றார்கள். ஆண்டவரோடு அவர்கள் இணைமுடையாதபடிக்கு அவர்களுக்கு உண்டான மனித குலத்திற்கும் தேவனுக்கும் உண்டான தூரம் அதிகமாகி கொண்டே இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சாத்தான் அந்த மனுக்குலத்துக்குள்ளாக பல்வேறு விதமான தீமையான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, மக்களை தேவனுக்கு விரோதமாக அவன் திருப்பி விட்டு கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து தூரமாயிருந்த நம்மை இறைவனோடு மீண்டும் இணைய செய்தார். அவரோடு பேச செய்தார்.
ஒரு விடுதலையை கொடுத்தார். ஏன் நம்மால் ஆண்டவரிடத்தில் பேச முடியவில்லை? அவர் நீதிபரராய் இருக்கிறபடியால் நீங்களும் நானும் நாம் பாவிகளாய் இருந்தது நிமித்தமாக அவரிடத்தில் நெருங்கக்கூடாமல் இருந்தோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து உங்களை என்னை நீதிமானாய் மாற்றினதினாலே நாம் ஆண்டவரோடு மீண்டுமாக இணைக்கப்பட்டோம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. எபேசியர் 2:13 முன்பு தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி, ஆக தேவன் சிலுவையிலே பட்ட போராட்டத்தினுடைய விளைவு தருகின்றதா? அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றி இருக்கின்றது. நாளைய தினத்திலே அவருடைய ரத்தம் இன்னி என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.